நம்ம எப்படி பீகார்காரங்கள பார்க்குறோமோ, அப்படிதாங்க உலக நாடுகள் வந்து நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுடைய மதிப்பு, மரியாதை உலக அரங்குல எத வச்சு தீர்மானிக்கிறதுன்னா, அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட்டோட வலிமைய பொறுத்துங்க. இந்திய பாஸ்போர்ட்ட வச்சுட்டு நம்ம எந்த ஒரு வளர்ந்த நாடுகளுக்கோ, ஈவன் மிட் ரேஞ்சில இருக்கிற கண்ட்ரீஸ்க்கே கூட நம்ம முடியாதுங்க. லெட்ஸ் சே நீங்க ஒரு யூரோப் போகணும். ஒரு நாள் போகணும்னா கூட, நீங்க வந்து விசா எடுத்து தான் போணும். இது எத குறிக்குது அப்படின்னா, உங்களை விசா இல்லாம உள்ள விட்டா, உங்க நாடே வந்து மொத்தமா வந்து எங்க நாட்ல வந்து குடியேறிருவாங்க. அதனால உனக்கு போதிய வருமானம் இருக்கா? சொத்து இருக்கா? இதெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் என் நாட்டுக்குள்ள வர்றக்கு உனக்கு அனுமதி கொடுப்பேன். அப்படின்னு சொல்றதுதாங்க விசா. அமெரிக்கன் வந்து அடுத்த வேள சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவன் கையில பாஸ்போர்ட் இருந்ததுன்னா, ஹி கேன் கோ டூ எனி கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்துல வந்து வளம் பெறாம, உலக நாடுகள் மத்தியில நமக்கு வந்து எந்த மதிப்பும் மரியாதையும் வராதுங்க. பல 1000 கோடி செலவு பண்ணி கோயில் கட்டுறது, பல 100 கோடி செலவு பண்ணி சிலைய வைக்கிறது, இந்த மாரி பழம்பெருமை பேசி, 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 பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அது வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்த போறது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. செல்வந்தன், பொருள் உள்ளவன் பேச்சு தான் சபை ஏறும். அதே மாரி தாங்க ஒரு நாடு வந்து வளமான நாடா இருந்தா தான் உலக அரங்குல அதுக்கு வந்து மதிப்பு, மரியாதை. அது சொல்ற பேச்ச வந்து 4 பேர் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி.